Hi guys, எல்லாருக்கும் வணக்கம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடுல பெல் ஐகான் காமிக்கும் அதை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கங்க. அப்பதான் வந்து நான் போடுற பதிவுகள் தொடர்ந்து உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். நம்ம இன்னைக்கு இந்த மாதிரியான டெக்ஸ்ட் ஃபாலிங் ஆகிற மாதிரியான ஒரு எஃபெக்டில் தான் நம்ம வீடியோ எடிட் பண்ண போகிறோம். நீங்கள் உங்கள் alightmotion அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க, ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு என்ன ரேஷியோவில் வீடியோ எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ரேஷியோ செலக்ட் பண்ணிவிட்டு க்ரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துக்கோங்க. நான் வந்து 1:1 ரேஷியோவில் வீடியோ எடிட் பண்ண போகிறோம். ஸோ அதை கொடுத்து க்ரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துக்கிறேன். இப்போது ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணோம்னா இமேஜ் அண்ட் வீடியோ அப்படின்னு ரெண்டாவதாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பேக்ரவுண்ட் அல்லது வீடியோ செலக்ட் பண்ண போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கிங்க. நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன் என்னோடய வீடியோவை. ஸோ வந்து இப்போ நம்ம வீடியோ செலக்ட் பண்ணியாச்சு. மேலே உள்ள 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன ரேஷியோவில் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வீடியோ வந்து ஸ்க்ரீன் அளவுக்கு வந்துடும். இப்போது மேலே உள்ள செட்டிங்கை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஃப்ரேம் ரேட் வந்து 60 fps வச்சுக்கோங்க. அப்போ வந்து நமக்கு நல்ல கிளாரிட்டியான ஒரு வீடியோ அவுட்புட் நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வீடியோவுக்கு எஃபெக்ட் கொடுக்க போகிறோம். என்ன பண்ணணும்னா வீடியோ செலக்ட் பண்ணாலே கீழே அதுக்குள்ளே ஆப்ஷன் கிடைக்கும். ஸோ வீடியோ செலக்ட் பண்ணுங்கள், எஃபெக்ட் போங்க, எஃபெக்ட் போயிட்டு ஆட் எஃபெக்ட் கொடுங்க. ஆட் எஃபெக்டில் போயிட்டு பிளர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்தீங்கன்னா லென்ஸ் பிளர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் இதுலேருந்து எந்த வித செட்டிங்ஸும் நீங்கள் மாற்ற தேவையில்ல, அதுவாகவே செட் ஆகிடும். ஸோ அதனால் அதை நீங்கள் எந்த வித செட்டிங்கும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை, அதுவாகவே வந்து அதில் ஆட் ஆகிடும். இப்போது நம்மளோட பேக்ரவுண்ட் வீடியோவில் எஃபெக்ட் கொடுக்க வேண்டியது கொடுத்தாச்சு. இப்போ நம்ம டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த வீடியோவில் நான் ஆல்ரெடி ஆடியோ இருக்குது. ஸோ அதனால் எக்ஸ்டர்னலாக ஒரு ஆடியோ நான் செலக்ட் பண்ண போகிறதில்ல. இப்போது நம்ம டெக்ஸ்ட் ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் கொடுக்குறோம். கொடுத்துட்டு நான் லிரிக்ஸ் கூகுளில் சர்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை போயிட்டு காப்பி பண்ணிவிட்டு இதில் பேஸ்ட் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போது என்னுடைய லிரிக்ஸை காப்பி பண்ணிக்கிட்டேன். காப்பி பண்ணிவிட்டு வந்து இதில் கிளிக் பண்ணி பேஸ்ட் கொடுத்துக்கிறேன். பேஸ்ட் கொடுத்துட்டு மேலே என்னுடைய டெக்ஸ்ட்டை மாற்றிக்கிறேன். ப்ளஸ் வந்து சைஸும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அலைன் பண்ணுறது வந்து சென்டரில் இருக்கிற மாதிரி நான் அலைன் பண்ணிக்கிறேன். அந்த ஃபஸ்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணோம்னா டெக்ஸ்ட் வந்து சென்டரில் வர மாதிரி இந்த மாதிரி அலைன் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி அலைன் பண்ணிக்கிங்க. நான் அந்த மாதிரி அலைன் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து இது வந்து ஃபுல்லாக நம்ம எத்தனை செகண்டுக்கு வீடியோ எடிட் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு வேணும்னா கொஞ்சம் நகர்த்திட்டு அந்த ப்ளே பட்டன் லாஸ்ட்டில் ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அடுத்து ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணாலும் லாஸ்ட்டுக்கு வந்துடும். ஸோ வந்து இப்போ ஸ்பீடாமீட்டர் பக்கத்தில் ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணோம்னா அந்த டெக்ஸ்ட் வந்து அந்த வீடியோ எண்டு வரையும் நமக்கு வந்துடும். இப்போது ப்ளே பண்ணி ஃபஸ்ட் லிரிக்ஸ் எதோட முடியுதோ அந்த இடத்துல ஸ்ப்ளிட் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி அடுத்தடுத்த லிரிக்ஸ் எதோட முடியுதோ அதை ப்ளே பண்ணி அந்த இடத்துல ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து நம்ம ஒவ்வொரு டெக்ஸ்ட்டையும் எடிட் பண்ணி அடுத்த லிரிக்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் என்னுடைய லிரிக்ஸை ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி காமிச்சா டைம் அதிகமாகும். ஸோ அதனால் நான் கொஞ்சம் லிரிக்ஸை மட்டும் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கிட்டு நான் டெக்ஸ்ட்டுக்கு எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு அடுத்த நம்ம போகிறோம். போதும். இப்போ வந்து நம்ம டெக்ஸ்ட்டுக்கு எஃபெக்ட் கொடுக்க போகிறோம். டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டை. இப்போ போயிட்டு எஃபெக்ட் போங்க, ஆட் எஃபெக்ட் போங்க. ஆட் எஃபெக்ட் போயிட்டு ட்ராயிங் அப்படின்னு பார்த்தீங்களா, அதை விட்டுருங்க. கலர் அண்ட் லைட்டில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா லாங் ஷேடோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒப்பாசிட்டி அந்த வேல்யூ வந்து 100 வச்சுக்கோங்க. நம்மளுக்கு வந்து இதை ப்ளஸ் பண்ணக்குள்ள நம்மளோட பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலரில் மாறுறது நமக்கு நல்லா தெரியும். ஸோ அதனால் அதை வந்து 100ல் செட் பண்ணிக்கோங்க. சைஸ் வந்து உங்களோட டெக்ஸ்ட்டுக்கு எந்த அளவுக்கு பேக்ரவுண்ட் ஷேடோ வேணுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணால் உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால் அந்த அளவுக்கு நீங்கள் செட் பண்ணிக்கிங்க. செட் பண்ணியாச்சு. நம்ம இப்போது அடுத்தது மறுபடியும் எஃபெக்ட் போங்க, ஆட் எஃபெக்ட் போங்க, மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் வந்தீங்கன்னா ஸ்விங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து ஃபஸ்ட் வேல்யூ வந்து 0.10 செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதுக்கு மேலே செட் பண்ண தேவையில்ல. ஆங்கிள் 1 வந்து -4ம்
ஆங்கிள் 2 வந்து +4 செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்மளோட டெக்ஸ்ட் வந்து அலைன் ஆகிறது உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த சைடும் அந்த சைடும் ஸ்விங் ஆகிறது நமக்கு நல்லா தெரியும். ஸோ அதனால் -4 +4 செட் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் எஃபெக்ட் போங்க, ஆட் எஃபெக்ட் போங்க. இதில் வந்து டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணுங்க. கீழே வந்தீங்கன்னா டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம ஒரே ஒரு கீ ஃப்ரேம் மட்டும்தான் செட் பண்ண போகிறோம். அதுவும் ஸ்டார்ட்டை முதல்ல செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம், அப்புறமா எண்டுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு கீ ஃப்ரேம் செட் பண்ணிக்கோங்க. அது செட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த டெக்ஸ்ட் மேலே வச்சுருப்போம் இல்லையா, அதை கீழே கொண்டு வந்து ஹைட் பண்ணி விட்டுருங்க. ஹைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீ ஃப்ரேம் செட் பண்ணுங்க. பண்ணிவிட்டு இப்போ வந்து அதை 100 மாற்றிடுங்க. ஸ்டார்ட் வேல்யூ வந்து 100 செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு டெக்ஸ்ட்டாக கீழே இருந்து மேலே வர்றது உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இந்த மாதிரி உங்களோட ஸ்டார்ட் வேல்யூவை 2வது கீ ஃப்ரேமில் 100ல் வச்சுக்கோங்க. இப்போ வச்சாச்சு. இதில் நம்ம வேறு எந்த மாற்றமும் பண்ண போகிறதில்ல. ஆஃப்செட் வேல்யூ மட்டும் ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிறத மட்டும் -60 வச்சுக்கோங்க. மற்றது டிஃபால்ட்டாக அதிலே இருக்கிறதே இருக்கட்டும். ஒய் ஆக்சிஸ் நம்ம செட் பண்ண தேவையில்ல. -60 ஆர் 70 ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு என்ன பேக்ரவுண்ட் வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரியான கலரை செலக்ட் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணி விட்டுட்டு நான் இந்த கலரை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓவர்லேப் வந்து -70% வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே வைக்க தேவையில்ல. 70% வச்சுட்டு ஸ்மூத் கொடுத்துடுங்க. இதில் வந்து ரேண்டம் ஆர்டரை எனேபிள் பண்ணி விட்டுட்டு இதை வந்து 1.15 சம்திங் வச்சுக்கோங்க. அதுவே போதுமானது. ஸோ அந்தளவுக்கு மட்டும் செட் பண்ணிக்கோங்க. ஆல்ஃபா வேல்யூ கொஞ்சம் கூட கொடுக்க தேவையில்ல, அப்படியே இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நமக்கு ஆல்ஃபா வேல்யூ வந்து ஆங்கிள் வேல்யூ மட்டும் -1. அல்லது 1. வச்சுக்கோங்க. 1.7 1.6 இந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கோங்க. இப்போட நம்மளோட டெக்ஸ்ட் எஃபெக்ட் கிடச்சாச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இருங்க ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி நம்மளோட டெக்ஸ்ட் வந்து ஃபாலோயிங் ஆகிறது தெரியும். ஸோ இந்த நம்மளோட டெக்ஸ்ட் எஃபெக்ட் முடிஞ்சது. இப்போ என்ன பண்ணுறோம்னா இந்த டெக்ஸ்ட்டை ஃப்ரண்ட்டில் செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட் போயிட்டு 3 டாட் பட்டன் சைடில் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு மற்ற டெக்ஸ்ட்டுகளுக்கும் போயிட்டு அடுத்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட் போயிட்டு 3 டாட் பட்டன் கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துட்டோம்னா மற்ற டெக்ஸ்ட்டுங்களுக்கும் நம்மளுடைய எஃபெக்ட் வந்துடும். இந்த மாதிரி டோட்டலாக நீங்கள் எல்லா டெக்ஸ்ட்டுக்கும் காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இதே மாதிரி எஃபெக்ட் நம்மளுடைய வீடியோ ஃபுல்லுக்கும் கிடச்சிரும். இப்போது இதில் வந்துட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டு வீடியோ எக்ஸ்போர்ட் கொடுத்தோம்னா நம்மளோட கேலரியில் நம்மளோட வீடியோ சேவ் ஆகிடும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.